நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகள், பிரச்சார வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து டெல்லியில் காங்கிரஸ் தலைமை ஆலோசனை நடத்தியது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர்கள் KC வேணுகோபால், பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தேர்தலுக்கு முன்பாகவே முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை தயார் செய்வது, ராகுல் காந்தியின் நியாய யாத்திரை, பிரச்சாரத்தில் தெரிவிக்க வேண்டிய கருத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனை தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரியும் செய்தியாளர்களிடம் விளக்கினார். வார் ரூம் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆயத்தம் செய்யக்கூடிய பணிகளை பற்றி தெளிவான விளக்கங்கள் வரையறுக்கப்பட்டன. பொதுமக்களை எவ்வாறு சந்திப்பது, எப்படி வாக்குகள் கேட்பது, நம்முடைய கொள்கையை திரிபின்றி எப்படி சொல்லுவது, கட்சி என்ன முடிவு செய்திருக்கிறதோ அதை மட்டுமே சொல்ல வேண்டுமே ஒழிய அவரவர் சொந்த கருத்தை சொல்லக்கூடாது போன்ற விஷயங்கள் பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக அக்குழுவினரின் ஆலோசனை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து மாநில தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் தலைவர்களுடன் ஒரே நேரத்தில் காங்கிரஸ் தலைமை ஆலோசனை பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.